பரலோக தகப்பனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் எந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், ஆபிரகாம் இவர் முதலாவதாக தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எவ்விதமாய் கீழ்ப்படிந்தார். அப்படி அவர் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை, என்னென்ன ஆசீர்வாதங்களை அவருக்கு செய்தார் என்பதை குறித்துதான ஒரு பகுதியை நாம் இன்று கண்டு, அதன் மூலமாய் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியங்களை அறிந்து கொண்ட பின் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமோடு முதலாம் முறையாக பேசுகிறார். இப்படி அவர் பேசும்போது தேவன் என்னென்ன காரியங்களிலெல்லாம் இவருக்கு கட்டளைகளை பிறப்பிக்கிறார் என்பதை குறித்து நாம் காண வேண்டும். அதாவது முதலாவது, அவர் ஆபிரகாம் கிடையாது, ஆபிராம். அவருடைய சில காலம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் நடந்து கொண்டிருந்த காலத்திலெல்லாம் ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி அவர் பேசும்போது முதலாவதாக அவர் சொன்ன காரியம், சில காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு நான் சொல்ற அந்த இடத்துக்கு, அந்த தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆபிராமை நோக்கி கர்த்தர் பேசுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கட்டளை. இதற்கு அப்புறமா இதை நீ செய்யும் போது உனக்கு என்ன தருவேன் அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்துறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் அங்க 3 விஷயங்களை சொல்லிட்டு கீழே ஒரு 3 விஷயங்களை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் சேர்த்து சொல்றாரு. இது 2ஆம் வசனம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம். நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும், நமக்கு ஒரு நன்மை ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கணும், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அதற்கு கர்த்தர் நமக்கு சொல்கிற கட்டளைகளை நாம கை கொள்ள வேண்டும். அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லும் வார்த்தைகளை நாம் வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது அவர் சொன்னபடியே நமக்கு வாக்குத்தத்தங்கள் வாழ்விலே முக்கியமான காரியங்களை செய்யும். அதாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் முழுவதுமாய் நிறைவேறும்படி ஆபிரகாம் என்னென்ன காரியங்களை செய்தான் என்பதை குறித்து நாம் வருகிற காலங்களிலே பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடச் சொல்லுகிற காரியங்கள் என்னென்ன? உலகத்தின் இச்சைகள், சினிமா, கேளிக்கைகள், கர்த்தர் அருவருக்கிற சில காரியங்கள், தேவையில்லாத மீடியால பார்க்கக்கூடிய காரியங்கள், அப்புறம் இந்த உலகத்தின் காரியங்கள் குறித்ததான வெளிப்பாடுகளை அறியணுன்ற ஆர்வம், இதெல்லாத்தையும் நம்மளை விட்டு எடுத்து போட்டு தேவன் வேதாகமத்திலே நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்ததான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு கோடி நன்றி. கடந்த நாளெல்லாம் நீர் கண்மணி போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்தீர், பராமரித்தீர், கிருபையாய் நடத்தி வந்தீர். உமக்கு கோடி சோத்திரம் தகப்பனே. இந்த புதிய நாளுக்குரிய புது கிருபையினாலும் புதிய அபிஷேக தைலத்தினாலும் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நிரப்பி இந்த நாளுக்குரிய ஆலோசனைகளையும் இதற்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்துகிறோம். எங்களில் காணப்படுகிற குற்றங்குறைகள், மீறுதல்கள், பாவசாபங்கள் எல்லாவற்றையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விட்டு எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமான வழியிலே ஓடுவதற்கு தேவையான அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருங்க. நீர் எங்கள் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டு கரம் பற்றி நடத்துங்க. ஆண்டவரை வழி விலகி போகாத அபிஷேகத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.